ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். அது சேலஞ்சில் நாங்கள் சேலஞ்சில் என்வாயன்மெண்ட் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6வது லெவல் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். என்வாயன்மெண்ட் 1ல் 6th லெவல் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வண்டி. கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வண்டி ஆஃப் ரோடில் இறங்க போகுது. லோடிங் ஆகிட்டு இருக்குது. நம்ம வண்டி தரமான வண்டிங்க. பார்த்திங்கன்னா வண்டி இறங்கிடுச்சு. இப்போ நம்ம நேராக போய் நம்ம டாஸ்க்கை முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணியிலே ஓடுது நம்ம வண்டி. இப்போ பாருங்கள், பாறைகளெல்லாம் பொந்து போகும். அவ்வளோ தரமான வண்டிங்க. ஃபஸ்ட் செக் பாயிண்ட்டை முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த செக் பாயிண்ட் ஈஸியாக போயிடுச்சு. அதுங்காட்டியும் வண்டி பாருங்கள் 50 கிலோமீட்டர் ஆஃப் ரோட்லேயே போகுது. பார்த்தீங்கன்னா பள்ளத்தெல்லாம் இறங்குது அசால்ட்டா. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செக் போஸ்ட்டும் முடிச்சாச்சு. இப்போ வரங்க அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போகிறோம். போச்சு, வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. அப்படிங்கப்போ வாங்கினது நம்ம வண்டி எப்படி பண்ணுது. நம்ம திருப்பி அழுத்த போகிறோம். வண்டி ஃபோர்ஸ் எங்கிட்டாவே போக மாட்டேங்குது. போகலாங்க. போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அடுத்த செக் பாயிண்ட்டையும் முடிச்சிட்டோம். இப்போ 120 மீட்டர் அந்தாண்ட செக் பாயிண்ட்டு. இப்போ நம்ம பாஞ்சு பறந்துக்கிட்டே போக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டோம். அதுங்காட்டி 10 டேமேஜர் விழுந்துருச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியே தருவோம். பார்த்தீங்களா 50 மீட்டர் செக் பாயிண்ட் இருக்குது. அதனால் அதே இப்போ நம்ம முடிக்க போகிறோம். செக் பாயிண்ட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. அவ்வளோதான், இன்னொரு செக் பாயிண்ட் 150 மீட்டரில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு குழிலாம் குதிச்சு போகுது நம்ம காரு. மிகப்பெரிய ஆஃப் ரோடர் கார் நம்மளுக்கு. அடுத்த செக் பாயிண்ட் முடிச்சுட்டோம். இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். லெவலோட கடைசீட்டில் வந்துட்டோம். வண்டி பறந்துக்கிட்டே போய் இப்போ ஃபினிஷ் பண்ண போகுது. ஃபினிஷ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு அற்புதமான கேம்ஸ் வீடியோஸோட பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் கேடி.